ஸோ இந்த கலர் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்து ட்ரா பண்ணிக்கங்க. கீழே இருக்க அந்த ஆடியோ லிங்க் தேவையில்லை, நமக்கு அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எந்த சீனுக்கு அப்புறம் அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நடக்கணுமோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. தென் அந்த லேயரை ஒரு காப்பி பண்ணிப்போம். ஸோ அந்த காப்பி பண்ண லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதை டேப் போயிடுங்க. இப்போ கலர் டேப்பில் குவாலிஃபையரை செலக்ட் பண்ணி உங்கள் காரோட கலரை செலக்ட் பண்ணுங்கள். தென் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிக்கர் ஆட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் எந்த ரீஜன்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறப்ப சம்டைம் அந்த காரில் இருக்க ரிஃப்ளெக்ஷனில் இருக்க கலரும் வந்து பிக்கப் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்க ரீஜனில் இருக்க அந்த நிறைய விஷயங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட் சைடில் இருக்க அந்த மேட் ஃபினிஷ் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு 50 செலக்ட் ஆன அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் உங்களோட இமேஜில் வந்து உங்களோட காரில் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லை, ஒரே கலராக தான் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம். தென் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுங்க, அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரளவுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. தென் விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கர்வை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காரை மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகிற மாதிரி காரை சுற்றி கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சுற்றி இருக்கிற ரீஜன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் ஹியூவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரோட கலர் சேஞ்ச் ஆகும். தென் ட்ராக்கரை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ராக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எடிட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெட் கலர் தெரியுது இல்லையா, இதெல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா திருப்பி நம்மளோட குவாலிஃபயருக்குள்ளே போய்ட்டு அங்கே இருக்க வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாகவே அதை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம கரெக்டாகவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எடிட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த ரெட் கலரில் எலிமினேட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 லேயரும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் கிளிப்னு கொடுத்துருங்க. இப்போ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ஃபியூஷன் கிளிப் போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை கொண்டு வரதுக்காக ப்ரோட்டோ வெர்ஷன் 2 ஆட் பண்ணுறோம். ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த ப்ரீ வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட மீடியா 2 அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். தென் merge 2 செலக்ட் பண்ணி ஒரு merge நோட் ஆட் பண்ணிடுங்க. தென் ப்ரோட்டோ வெர்ஷன் 2 merge 3 கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் merge 2 செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள் நோடு ஆட் பண்ணிவிடுங்க. அதோட வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டோட்டலாக காரை கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
தென் ரெக்டாங்கிளை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னு கொடுங்க. தென் அந்த இன்ஸ்டன்ஸை மர்ஜ் ட்ரீல கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் இந்த இன்ஸ்டன்ஸில் ரைட் சைட் ப்ராப்பர்ட்டியில் சாலிடை ரைட் கிளிக் பண்ணி டி இன்ஸ்டன்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தென் சாலிடை அன்டிக் பண்ணுங்கள். தென் ரெக்டாங்கிளோட பார்டர் வித்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். தென் ப்ரோட்டோ வெர்ஷன் 2 செலக்ட் பண்ணி அதில் யூசரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேண்டா எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த ப்ரோட்டோ வெர்ஷன் 2ஓட கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு அதோட வேல்யூஸ், அதாவது கோர் சைஸ் வேல்யூஸை, கோர் பிளர் சைஸ் வேல்யூஸை, அது மாதிரி க்ளோ சைஸ் வேல்யூஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி காருக்கு வெளியில் வச்சுருங்க. சென்டரோட கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இந்த எஃபெக்ட் எங்கே முடியணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த ரெக்டாங்கிளை ஃபுல் காரையும் மறைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரான்ஸ்லேஷன். தென் மர்ஜ் 3 செலக்ட் பண்ணி இன்னொரு மர்ஜ் நோட் ஆட் பண்ணுங்கள். மீடியா 2 காப்பி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தென் மீடியா 2 செலக்ட் பண்ணி எட்ஜ் டிடெக்ட் நோட ஆட் பண்ணுங்கள். தென் அந்த எட்ஜ் டிடெக்ட் நோட மர்ஜ் 4ல் ஆட் பண்ணுங்கள். தென் அதோட மோடை கிரே ஸ்கேல் எட்ஜஸ்ன்னு மாற்றிடுங்க. மர்ஜ் 4 செலக்ட் பண்ணி அப்ளை மோடை ஸ்க்ரீன்னு மாற்றிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தென் இன்ஸ்டன்ஸ் ரெக்டாங்கிளை மர்ஜ் 4ல் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி அதோட சாஃப்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதோட வித் வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எடிட் டேப்பில் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்டை நம்மளால பார்க்க முடியும்.